ஏகேடி அனுர குமர திசநாயக்கா. அனுர குமர திசநாயக்கா அப்படின்னு சொல்றதை விட எல்லாரும் அவரை அன்புடன் ஏகேடி அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். இலங்கையினுடைய புதிய ஒளியாக, இலங்கையினுடைய மாற்றமாக, இலங்கையினுடைய எதிர்காலமாக ஏகேடி இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை பல மனிதர்களிடம் வந்துட்டு இருக்கு. இலங்கை IMF கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அக்டோபர் 4, 2024 இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்ம வாத்தி அவர்கள் இலங்கைக்கு பயணத்தை மேற்கொள்கிறார். இலங்கை சீனா கூட தான் நட்புடன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைத்த நிறைய நபர்கள், நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. இலங்கையினுடைய வீர நடை கொஞ்சம் கொஞ்சமா மெருகேறுகிறது. இலங்கையினுடைய எதிர்காலம் கொஞ்சம் கொஞ்சமா ஒளிர ஆரம்பிக்கிறது. வாட்டிலிருந்து IMF லோன் வர இப்போ பெரிய டிஸ்கஷனில் மாறி இருப்பது இலங்கையினுடைய எதிர்காலத்துக்கு ரொம்பவே ஹெல்த்தியானதாக மாற ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு இலங்கையினுடைய பொருளாதாரம். இப்படி பல விஷயங்களில் இலங்கை முன்னுதாரணமாக, முன்னோடியாக மாறுமா என்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு இலங்கை மக்களிடமும் இருக்க ஆரம்பித்திருக்கிறது. அப்படி என்ன ஏகேடி அவர்கள் செஞ்சிருக்காரு? அது என்ன இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கைக்கு போனது அவ்வளோ பெரிய விஷயமா? IMF கூட இலங்கை பேச்சுவார்த்தை நடத்தினதுல அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்கா? பல கேள்விகளுக்கான பதிலாக இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியா இலங்கை உறவு அப்படிலாம் சொல்லும்போது நாமளும் மாதம் ஒரு 2000 ரூபா சேவ் பண்ணுறதுக்கு நிறைய NFO பார்த்துருக்கோம்ல. இந்த NFOவில் அடுத்ததாக அறிமுகம் செய்யப்பட்டிருப்பது ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மிட் கேப் 150 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான். முதல் 50 நிறுவனங்கள் மிட் கேப் அப்படின்னா தெரியும், வளர்ச்சி அடையக்கூடியதும் அதே நேரத்தில் கொஞ்சமாக ரிஸ்க் இருக்கக்கூடியதும் மிட் கேப் தான். அதிகமாக ரிஸ்க் இருக்கிறது ஸ்மால் கேப். ஸோ மிட் கேப்பில் 50 பெரு நிறுவனங்கள் எது அப்படிங்கிறத இண்டெக்ஸில் பார்த்துட்டு அதில் நம்முடைய ஒரு ஃபண்டினுடைய ஒரு போர்ஷன் அப்படிங்கிறத இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இன்னொரு போர்ஷன் நம்முடைய லைஃப் கவராகவும் வைக்கிறது தான் இந்த ஒரு NFO. இந்த NFO பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வர்ற 15ஆம் தேதி வர மட்டும்தான் NAV 10 ரூபாய்க்கு உங்களால் இதை வாங்க முடியும். அடுத்ததா இந்த நிஃப்டி மிட் கேப் 150 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றதுல ஒரு 5 வருஷமாக கிடைச்சிருக்கக்கூடிய ரிட்டர்ன் அப்படிங்கிறது 37%. 10 வருஷத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 26% இருக்கு. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது யார் செய்யலாம்னா, நமக்கு அதிகமாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியாது, எனக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கவும் பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான ஸ்கீமில், இந்த மாதிரியான NFOவில் ஜாயின் பண்ணலாம். அதை விடுத்து FD, RD இல்லாட்டி சீட்டு இதெல்லாம் போடுறது அப்படிங்கிறது இதை விட ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், ஏர்னிங்ஸ் இல்லாட்டி இன்கம் அப்படிங்கிறது. ஸோ அந்த சைடில் இது ஒரு சேஃபர் ஜோன் தான். பட் இதை பற்றி மேலும் அதிகமான விவரங்களை தெரிந்து கொண்ட பிறகு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் செய்யலாம். அதுக்காக கீழே இருக்கக்கூடிய லிங்கை எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறதும் இருக்குது. அது கூடவே 120 மடங்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் இது கூடவே வந்துடும். NRI யூசர்ஸ்லாம் ஒரு 18,000 ரூபாய் மாதம் சேவ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. 5 வருஷம் லாக்கிங் பீரியட் இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களுக்கு லிங்கை சொடக்கி பார்த்துக்கோங்க, கேட்டுக்கோங்க. கன்ஃபியூஷன் முடிகிற வரைக்கும் கேள்விகள் கேளுங்க. எல்லாம் உங்களுக்கு ஓகேனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏகேடி அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய அனுர குமர திசநாயக்கா அவர்கள், அவருடைய டிப்ளமசி, அவருடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இலங்கை சீனாவுடன் சேருகிறதா இல்லை இலங்கை சீனா விட்டு நகர்கிறதா, அதை ஏகேடி அவர்கள் தான் டிஃபைன் பண்ண போறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பொதுவாக ஏகேடி அவர்கள் கம்யூனிச சித்தாந்தத்தை உடையவர் அப்படின்னு சொல்லி பலராலும் சொல்லப்பட்டது. அவருடைய கொள்கை கோட்பாடுகளும் அப்படித்தான் இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் இலங்கைக்கு முதல் விசிட் ஒரு ஹை ரேங்க் ஒஃபிஷியல் அப்படின்னு சொல்றவங்க இந்தியாவின் பக்கம் இருந்து போறாங்க. அதுவும் முக்கியமான நபர், இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள். இவங்க 2 பேரும் பேசிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். ஏகேடி அவர்கள் ஃபாரின் மினிஸ்டர், இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டரை வரவழைத்ததில் உலகத்துக்கு ஒரு சின்ன மெசேஜ் அப்படிங்கிறத கொடுக்கிறார். அது வேறு எதுவுமே கிடையாது, எங்களுக்கு இந்தியா நட்புடன் இருந்தால் போதும், அதுவும் முதல் நாடாக இருந்தால் அவ்வளவு சந்தோஷம் அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்தபடியாகத்தான் சைனீஸ் அம்பாசிடர் அப்படிங்கிறவரை மீட் பண்ணுறாரு ஏகேடி அவர்கள். ஸோ முதல் மரியாதை இந்தியாவுக்கும் அடுத்த மரியாதை சீனாவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அடுத்ததுதான் பிற நாடுகளுடைய அம்பாசிடர்ஸை ஏகேடி அவர்கள் சந்தித்தார் என்பதுதான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல். ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பாலிசியில ஏகேடி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார் அப்படிங்கிறது தெளிவு பெற சொல்லுது. IMF கூட மிக முக்கியமான மீட்டிங் 4ஆம் தேதி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்னா 3ஆம் தேதியே IMF கூட நிறைய மீட்டிங்ல ஈடுபடுறாங்க. குறிப்பாக அவங்க வாட் இல்லாட்டி சிறு குறு தொழில், அங்கே இருக்கக்கூடிய விவசாயம், இது எல்லாமே IMF லோன் வாங்கினதுனால சில இயற்கை வளங்கள், அவங்களுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே விட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. நிறைய டாக்ஸ் அப்படிங்கிறத போட வேண்டியதாக இருந்துச்சு. இதற்கெல்லாம் ஏதாவது மாற்று வருமா அப்படிங்கிற டிஸ்கஷனில்
புதிய இலங்கையினுடைய பிரசிடெண்டாக பதவியேற்றிருக்கக்கூடிய ஏகேடி அவர்களும் IMF-இனுடைய ஒஃபீஷியல்ஸும் பேசிக்கொண்டார்கள் அப்படின்னும் அந்த கடனை அடுத்ததா எப்படி கட்டலாம், அதை எப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான டிஸ்கஷனும் இந்த ஒரு மீட்டிங்ல நடந்ததாகவும் சொல்லப்படுது. ரொம்ப முக்கியம் இந்த இலங்கைக்கு IMF கடன்லேருந்து வெளியில் வர்றது தான். ஏன்னா IMF-லேருந்து அவங்க லோன் வாங்கினாங்க. அப்படி லோன் வாங்கும்போது IMF என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய நிறைய விவசாயிகளுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், மானியங்கள் எல்லாத்தையுமே ரத்து பண்ணணும். அப்படி மானியங்களை ரத்து பண்ணால் மட்டும் போதாது, இந்த மாதிரி வாட்டு வரியை அதிகப்படுத்தணும் அப்படிலாம் சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. இதனால் பாதிப்படைந்தது என்னவோ மக்கள் தான். பட் அந்த நேரத்தில் இலங்கைக்கு நிறைய கடன், ஏகப்பட்ட கடன், அதுலேருந்து தப்பிப்பதற்கு, அதுலேருந்து பெயில் அவுட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக IMF-இனுடைய உதவி தேவைப்பட்டுச்சு. அதனால் கண்ணை மூடிட்டு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் அதை ரிஸ்க் எடுத்து தான் செஞ்சார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது இலங்கைக்கு நல்லது தான். ஆனாலும் ஃப்யூச்சரில் அது கண்டிப்பாக இலங்கைக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக மாற வாய்ப்புகள் இருக்குது. அதை முன்னாடியே பார்த்த ஏகேடி அவர்கள் இப்போ IMF கூட பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது. இமீடியட்டாக அவர் பதவியேற்கிறார். உடனடியாக கண்டியில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போகிறாரு. அதன் பிறகு மற்ற மத மொழி சார்ந்த தமிழ் மற்றும் முஸ்லீம்ஸினுடைய முக்கியமான தலைவர்களை பார்க்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் கேட்கும்போது ஓகே, எல்லாருக்குமான ஒரு அரசாங்கமாக தான் ஏகேடி அவர்களுடைய அரசாங்கம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்தியாவிலிருந்து பார்க்கக்கூடிய நமக்கே இருக்கு. இலங்கையில் இருக்கிறீங்க, இல்லை இலங்கை உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாடு, இலங்கையிலிருந்து நீங்கள் வேறு நாட்டில் போய் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இதெல்லாம் முடித்த பிறகு ஏகேடியினுடைய அடுத்த மீட்டிங் பிசினஸ் கம்யூனிட்டி பர்சன்ஸ் கூடவா இருந்தது. ஏன்னா அங்கே நலிவடைந்தது பொருளாதாரம். அந்த பொருளாதார பாதிப்பினால் சிக்கி சின்னாபின்னமானது அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் தான். ஸோ அங்கே அந்த பிஸ்னஸ் மேன்ஸ் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எஜுகேஷன்ல இருந்து மருத்துவம் வரை அங்கெல்லாம் நிறைய பேர் கீழே என்ன கருத்துக்கள் போட்டுட்டு இருக்காங்கன்னா, சார் நான் இலங்கையில் இருக்கேன், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் மிகப்பெரிய அளவில் கியூ நிற்கிறாங்க, போதுமான அளவு மருந்து இல்லை, இதெல்லாம் சரிப்படுத்தினாலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இலங்கை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே ஏகேடி அவர்களுடைய கன்சிடரேஷனில் வந்திருக்கும் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அவர் அணிந்த உடை காக்கி உடை தான். இந்த காக்கி உடை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சாதாரண மனிதர்களாக என்னையும் நீங்கள் பார்த்தா போதும், லக்ஸரி கார் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதும், இல்லை பெரிய அளவில் எந்த விதமான செலவுகளும் அரசாங்க ஊழியர்களோ இல்லாட்டி அரசு அதிகாரிகளோ செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல கண்டிப்புடன் ஏகேடி அவர்கள் இருப்பார் அப்படின்னு சொல்கிறதுலையும் செய்து காண்பிப்பதிலும் முதலாக ஏகேடிக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். நேராக வாத்தி அவர்கள் கூட மீட் பண்ணுறாங்க. 6லேருந்து 7 லைன் ஆஃப் கிரெடிட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிருக்குல்ல, அதை கிராண்டாக மாற்றுங்க, $20 மில்லியன் அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் அடுத்த சில போர்ட் அப்படிங்கிறத இந்தியாவுக்கு 2011 அதுக்கு ஓகே சொல்கிறாங்க இலங்கை அரசாங்கம். 2017 மறுபடியும் இந்திய அரசாங்கம் போய் கேட்குறாங்க. 2019 அனுமதி கொடுக்குறாங்க. பல சிக்கல்கள் இலங்கை சந்திக்கிறது. அதன் பிறகு எலெக்ஷன் இலங்கையிலும் இந்தியாவிலும். இப்போ மறுபடியும் அந்த போர்ட் ரீஸ்ட்ரக்சர் மாடர்னைஸ் பண்ணுறது இந்தியாவுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலும், 13வது அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறத உடனடியாக இலங்கை அமல்படுத்த வேண்டும், அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழின மக்களுக்கும் முக்கியமான முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்தியா அழுத்தம் திருத்தமாக செய்து காண்பித்ததும் சொல்லியதும், இந்திய மீனவர்கள் அடிக்கடி அங்கே கைது செய்யப்படுவது, அவங்கள ரிலீஸ் பண்ணணும், மனிதாபிமான அடிப்படையில் இதற்கான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்திய இலங்கை அரசாங்கம் பேசிக்கொண்டதும், அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் எனர்ஜியாக இருக்கட்டும், ரினியூவபிள் எனர்ஜியை இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வருவதாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பொருட்கள் இலங்கைக்கு ஏற்றுமதி செய்வதாக இருக்கட்டும், இப்படிங்கிற பல டிஸ்கஷன் இலங்கை இந்தியா செய்து கொண்டது. இதெல்லாம் விட அடுத்த முக்கியமான அறிவிப்பு என்ன தெரியுமா? வாத்தி ஜெயசங்கர் அவர்கள் இலங்கையினுடைய ஏகேடி அவர்களை இங்க கூப்பிடுறாங்க. அவருடைய முதல் விசிட்டா பிரசிடெண்டா அவர் பதவியேற்ற பிறகு இந்தியாவுக்கு தான் வரப்போகிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இலங்கை ரயில்வேஸுக்கு 22 டீசல் லோகோமோட்டிவ்ஸ் என்ஜின் அப்படிங்கிறத கிஃப்ட் பண்ண போறாங்க இந்தியா என்கிற தகவலும் சிறப்பான தகவல் தான். டூரிசம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏகேடி அவர்கள் ஜெயசங்கர் அவர்கள்ட்ட கேட்டுக்கொண்டது, இந்தியர்கள் நிறைய பேர் டூரிசத்துக்கு இலங்கை வந்து கொண்டிருக்கிறார்கள், அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும். இப்போ விசா இல்லாமலேயே நம்மளால இலங்கைக்கு போக முடியும் அப்படிங்கிறது அக்டோபர் மாதத்திலிருந்து அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இந்தியா அங்கே இருக்கக்கூடிய டூரிசம் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல இன்னும் அதிக ஸ்ரத்தை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இந்தியா பக்கம் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் கார்பரேஷனாக இருக்கட்டும், டெப்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்தியாவும் இலங்கையும் ஒன்றிணைந்து செயல்முறைப்படுத்தும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆன்டி இந்தியா, இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஃபோர்ஸ் இலங்கையிலிருந்து உருவாகாது, அப்படி ஒரு திட்டம் இலங்கைக்கு இருந்தால் அது இலங்கையிலிருந்து துடைத்து எறியப்படும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் ஏகேடி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் இந்தியா இலங்கை அவர்களுடைய முக்கியமான சந்திப்பில் நடந்த நிகழ்வுகள். இன்றிலிருந்து நிச்சயமா இந்த இலங்கை மற்றும் இந்தியா உறவில் புதிய ஒரு மாற்றத்தை உலகம் பார்க்க நேரிடலாம்.
இப்படியே போச்சுன்னா நல்லா தான் இருக்கும். இடையில கண்டிப்பாக சீனாக்காரன் வருவான். சீனா என்னெல்லாம் குட்டையை குழப்ப போகிறான் அப்படிங்கிறது தெரியல. ஏகேடி அவர்கள் எப்படி சீனாவுக்கான நபராக மாறப்போகிறாரா, இல்லை இந்தியா சீனா இரண்டுமே எனக்கு வேணும் ஆனால் ஸ்ரீலங்கா தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பாலிசிலேயே தொடர்ந்து இருக்க போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மிட் கேப் 150 மொமெண்டம் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 15ஆம் தேதி வரை மட்டும்தான் NAV 10 ரூபாய்க்கு வாங்க முடியும். டாக்ஸ் பெனிஃபிட்லேருந்து லைஃப் கவர் அப்படிங்கிறது வரை இருக்குது. ஸோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை சொடக்கி உங்களுக்கான கேள்விகளை கேட்டுக்கோங்க. ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படின்னும், என்னுடைய புரிதலில் இதில் ஏதாவது ஒரு தவறு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சுட்டி காண்பிக்கலாம். ஏன்னா நான் பேசுறது இலங்கையினுடைய அரசியல். அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நான் பார்ப்பதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ என்னுடைய தவறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சுட்டி காண்பியுங்கள். நல்லா தான் இருந்துச்சுன்னா பாராட்டை தெரிவிக்க மறந்து விடாதீர்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.